ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் யூனிட் 7 இருந்து நாலடியார் பார்க்க போகிறோம். எங்கேருந்து பார்க்க போகிறோம்னா ஓல்டு புக்கு, நியூ புக்கு அண்டு அதர் சோர்ஸ், வெளி சோர்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். சரி, என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? நாலடியார்னா என்ன, நாலடியாரை யார் எழுதுனா, நாலடியாரில் வந்து என்னென்ன செய்திகள்லாம் இடம்பெறுகிறது, நாலடியாருடைய சிறப்பு பெயர்கள் என்ன, நாலடியார்களுடைய முக்கியமான பாடல்கள் என்ன, நாலடியாரும் திருக்குறளையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இறுதியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நாலடியாரை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, இந்த டாப்பிக்கை தான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கிளாஸ்மேட் நடத்துறதுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, லைன் பை லைன் கொஷின் மாரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். 11 கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்த ஒரு நீதி நூல் நாலடியார். ஒன்றுமே கிடையாது. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். நாலடியார் ஒரு நீதி நூல். நாலடியார் அதை வந்து பிரித்து எழுதி பாருங்க. 4 கூட்டல் அடி கூட்டல் ஆர் அப்படின்னு வரும். அப்போ என்ன அர்த்தம்? நாலடியார் 4 அடிகளை கொண்ட ஒரு நூல். சரியா? இது இரண்டாவதாக வைத்து போற்றக்கூடிய நீதி நூலாகும். நாலடியார் வெண்பாக்களால் ஆனது. இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. அப்போ இந்த நாலடியார்ன்ற நூலை பற்றி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 4 அடிகளை கொண்டது. இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் இரண்டாவது நீதி நூல் நாலடியார். நாலடியார் வெண்பாக்களால் ஆனது. இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. இது நாலடியார் பற்றின செய்தி. அடுத்தது நாலடியாருடைய பாடல் எண்ணிக்கை பார்க்கலாம். மொத்தம் இதில் 400 பாடல் இருக்கு. அதில் கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அறத்துப்பாலிலிருந்து 130 பாடல்கள் இருக்கு. பொருட்பாலிலிருந்து 240 பாடல்கள் இருக்கு. காமத்துப்பாலிலிருந்து 30 பாடல்கள் என மொத்தம் 400 பாடல்கள் நாலடியாரில் இருக்கு. அடுத்தது இந்த நாலடியார் 40 அதிகாரங்களை கொண்டது. அதில் அறத்தில் 13 அதிகாரங்கள், பொருளில் 24 அதிகாரங்கள், இன்பத்திலிருந்து 3 அதிகாரங்கள் என மொத்தம் 40 அதிகாரங்களை கொண்டது. நாலடியார் 12 இயல்களை கொண்டது. நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 2 பேர். ஒருத்தர் பதுமனார், இன்னொருத்தர் தருமர். சரிங்களா? அடுத்தது நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். நாலடியாரில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் தருமர். இப்போ நம்ம இதில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நாலடியாரை தொகுக்கிறாங்க. தொகுக்கிறதுனா என்னது? நாலடியார் சமண முனிவர்களால் பாடப்பட்டது. அப்போ ஆளுக்கு ஒரு பாட்டோ இல்லை 2 பாட்டோ தான் பாடியிருப்பாங்க. ஆனால் நாலடியாரில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 400 பாட்டு இருக்கு. இப்படி பல நபர்களால் பாடப்பட்ட அந்த பாடல்களை எல்லாம் ஒரு நூலாக தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் பதுமனார். இப்போ எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அதில் வந்து கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு நூலாகவே ஒரு புலவர் எழுதியிருந்தார்னா அந்த நூலை யார் எழுதினாரோ அவர் அதுக்கு கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பார். ஆனால் நாலடியாரோ பல நபர்களால் பாடப்பட்டது. அப்போ இதுக்கு யார் தான் கடவுள் வாழ்த்து எழுதுவா? இந்த நூலாக தொகுத்தது யாரோ அவர் தான் கடவுள் வாழ்த்து பாடலை எழுதியிருப்பார். அப்போ இந்த நாலடியாரை தொகுத்தது பதுமனார். அதனால் இதற்கு கடவுள் வாழ்த்து பாடலை யார் தான் எழுதியிருக்கா? பதுமனார் தான் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது அதிகாரம் வகுத்தவர் பதுமனார்னு இதில் பார்க்குறோம். அப்போது ஒரு நூலை யார் தொகுக்கிறாங்களோ அவங்க தான் எந்தெந்த அதிகாரம்னு சொல்லிட்டு அதை வகுத்து அந்தந்த அதிகாரத்தில் அந்த பாடல்களெல்லாம் வைக்க முடியும். அப்போ நூலை தொகுத்தது பதுமனார், அதற்கான அதிகாரத்தை வகுத்ததும் பதுமனார், அந்த புத்தகத்திற்கான கடவுள் வாழ்த்து பாடலையும் எழுதியவர் பதுமனார். அப்போ தர்மர் என்ன பண்ணார்? இந்த நாலடியாருக்கு உரையையும் எழுதுகிறார். பதுமனாரை போல நாலடியாருக்கு தருமர் உரை எழுதுகிறார். முப்பாலாக பகுக்கிறார். அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் வர்ற மாதிரியே 3 பாலாக பகுத்தவர் யாருன்னு கேட்டால் அது தருமர். இப்போ நாலடியாருக்கு யார் யார் உரை எழுதியிருக்கா? பதுமனார், தருமர். நாலடியாரை தொகுத்தது பதுமனார், அதுக்கு அதிகாரம் வகுக்கிறது பதுமனார். நாலடியாரில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் மட்டும்தான் தருமர். இந்த நாலடியார் இயற்றப்பட்ட காலம்னு பார்க்கும்போது சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம் சங்க காலத்துக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு நூல், அவ்வளோதான். அடுத்தது 11 கீழ்கணக்கு நூல்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நாலடியார் தான். வேற எதுவுமே இல்லை, தொகை நூல் கிடையாது. தொகை நூல்னா என்னங்க? ஒன்றுமே கிடையாது. பல நபர்களால் பாடப்பட்டு ஒருவரால் தொகுக்கப்பட்ட நூலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தொகை நூல்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் பல நபர்களால் பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் நாலடியார் தான். மீதி இருக்கக்கூடிய எல்லா நூலுமே ஒரே ஒரு நபரால் எழுதப்பட்டிருக்கும்.
இப்போ திருக்குறள்னா அது யார் எழுதியிருக்கா? திருவள்ளுவர் தான் எழுதியிருப்பார். நான்மணிக்கடிகைனா யார் எழுதியிருப்பா? விளம்பிநாகனார் தான் எழுதியிருப்பார். ஆனால் நாலடியார் அப்படி கிடையாது, பல நபர்களால் எழுதப்பட்ட ஒரு தொகை நூல். தமிழ் நீதி நூலான திருக்குறளுக்கு இணையா போற்றக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாலும் நாலடியார் தான். அதே சமயம் வாழ்க்கையின் எளிமையான பொருள்களை உவமைகளாக கையாண்டு நீதி புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். வாழ்க்கையின் எளிமையான பொருள்களை உவமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் எதுன்னு கேட்டா நாலடியார். இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கணும். சரி, இதோட வந்து நாலடியார்னா என்னன்னு பார்த்தாச்சு, நாலடியாரில் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்தது நாலடியார் கூறக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். நாலடியாரில் 2 செய்தியை வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நிலையாமை மற்றும் துறவரம் பற்றி கூறுகிறது, ரெண்டாவது முத்தரையர்களை பற்றி கூறுகிறது. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா முத்தரையர்களை பற்றி கூறுகிறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே டிஎன்பிசியில் 2-3 தடவை இது வந்து கேட்டிருக்கிறாங்க, அதனால் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லி கேட்டிருப்பாங்கன்னா பெரும் முத்தரையர்களை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது நாலடியார்னு உங்களுக்கு தெரியணும். அதே சமயம் நிலையாமை மற்றும் துறவரம் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாலும் நாலடியார்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்தது நாலடியாரின் சிறப்புகள், அதாவது சிறப்பு பெயர்கள். நாலடியாரை வந்து குட்டி திருக்குறள்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 400 தனி பாடல்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது. இதனால இது 4 அடி 400 என்று அழைக்கப்படுகிறது. இந்த 4 அடி 400 டிஎன்பிசியில் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வேளாண் வேதம் என்ற பெயரும் உண்டு. ஆளும் வேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதி என்னும் பழமொழியில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். இந்த பாடல் லைனை அப்படியே கொடுத்துட்டு 4 என்பது எந்த நூலை குறிக்கிறதுன்னு டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க, அதனால இதுவும் முக்கியம். அடுத்தது சொல்லாய்ந்த 4 அடி 400ம் நன்கினிது, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது பழகு தமிழ் சொல்லருமை 4 என்கின்ற கூற்றுகள் இதன் பெருமையை திருக்குறளுக்கு இணையாக எடுத்து காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் வந்து நாலடியாருடைய சிறப்புகள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? குட்டி திருக்குறள்னு சொல்றோம். ரெண்டாவது 4 அடி 400, மூணாவது வேளாண் வேதம், ஆளும் வேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதி, சொல்லாய்ந்த 4 அடி 400ம் நன்கினிது, பழகு தமிழ் சொல்லருமை 4 இதெல்லாம் வந்து நாலருடைய சிறப்பு பெயர்கள். இந்த பழகு தமிழ் சொல்லருமை 4 ஆளும் வேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதி, சொல்லாய்ந்த 4 அடி 400ம் நன்கினிது, இதெல்லாம் நாலடியாரின் சிறப்புகள். அடுத்தது திருக்குறளோட வந்து நாலடியாரை ஒரு ஒப்பிட்டு பார்த்தலாம். இது புக்கெல்லாம் எங்கேயும் இல்லை, நம்மளா தான் கொடுத்துருக்குறோம். நீதிகளை கூறுவதில் திருக்குறளும் நாலடியாரும் ஏறக்குறைய ஒரே முறையை பின்பற்றுகின்றன. ரெண்டாவது திருக்குறளை போன்றே நாலடியாரும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்னும் முப்பிரிவுகளை உடையதாக விளங்குகிறது. திருக்குறள் 2 அடிகளில் சொல்ல நாலடியார் 4 அடிகளில் சொல்கிறது. இது நீதிகளை. அடுத்தது திருக்குறள் ஒரே ஆசிரியரால் இயற்றப்பட்டது. நாலடியாரோ சமண முனிவர் 400 பேர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பாகும். இந்த 400ன்றதுலாம் அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கிடையாது, இருந்தாலும் பார்த்த ஒரு அவுட் சோர்ஸில் 400ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எத்தனை பேரால் பாடப்பட்டதுன்னெலாம் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு இது இல்லை, சரியா? அடுத்தது நாலடியாரில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்கள். கல்வி அழகே அழகு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. அடுத்தது கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலது, நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2 பாடல் லைனு ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் அடுத்து இன்னொரு முக்கியமான பாடல் லைனை பார்த்துட்டு அதை பார்க்கலாம். வானூறு மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு, இதுவும் முக்கியம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கினியர் ஆயினும், இதுவும் முக்கியமான லைனு. இந்த 4 லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி இருக்கிறதும் முக்கியம்தான். ஏன்னா நாலடியார்னு சொல்லிட்டு டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக சிலபஸில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது புக்கில் இருக்கிறது இல்லாததுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் நாலடியாரை பற்றி. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். அடுத்தது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. அங்கே ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, கல்வி அழகே அழகுன்னு, அவருடைய ஃபுல் பாடல் தான் இது, சரியா? அடுத்தது வைப்புழி கோட்படா வாய்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் ஒவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற, இதையும் பார்த்துக்கணும்.
அடுத்தது இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போர் மம்மருக்கும் மருந்து கொல்யானை பாய குடமுறுக்கி எவ்வாயும். இந்த பாடலையும் பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃப்பை நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் விசிபிளாக தான் கொடுத்துருக்கேன், எந்த ரிஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல. நீங்கள் தாராளமாக அதில் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது கடந்த ஆண்டுகளில் நாலடியார் தொடர்பாக தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அதை தான் இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் நாலடியார். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாலடியாரை குறிக்குது. பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? நாலடியார். நாலடியார் என்னும் பாடலை பாடியவர் யார்? சமணர்கள் பாடினாங்க. நாலடியார் என்னும் நூலை தொகுத்தது யார்? பதுமனார். முப்பாலா வகுத்தது யாருன்னு கேட்டா தருமர் போடணும், இங்க தொகுத்தது தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வம் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 3 இயல்களை கொண்டது. நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 3 இயல்களை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். நாலடியாரின் சிறப்பு பெயர்களில் ஒன்று நாலடி 400. வேளாண்மை வேதம், அதாவது வேளாண் வேதம் அப்படின்னா வேளாண்மை வேதம், வேளாண்மை வேதம் எனப்படுவது நாலடியார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் நாலடியார் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தான் பார்த்துருக்கோம். இது போதுமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் இந்த பிடிஎஃப் எல்லாமே ஒரு 2 days கழிச்சு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.